விக்கெட் ஸ்டிக்ல ஓப்பனிங் பவுலர் அனு. ஃபர்ஸ்ட் பால் இருந்தாரு, எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டாங்க, பாடி லைன்ல வச்சாங்க. ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸிமம் இங்க முகேஷ் அவருக்கு. இலக்கி போட சொன்னாங்க, பெல் வித் இந்த லைன் போட்டிருக்காரு. 2 வைடு சிங்கிள். ஓப்பனிங் ஆப்ஷன் சிவா ஸ்டிக்ல. பால் மீண்டும் லேட் டைமிங். எக்ஸ்ட்ரா கவருக்கு போயிருக்கு. ஷிபு உங்க ஃபீல்டர் 2-3 மாத்திருக்காங்க, குக்கா ஓடி இருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடிவில் ஸ்கோர் 13. செகண்ட் நியூ பால் தனுஷ். வந்து பார்த்தாருங்க, எதிர்காத்து போடல, கையை லைட்டா திருவினாரு. இன்னைக்கு டைமிங் கிடைக்கல இது வரைக்கும் சிவாக்கு. 2 புல் ஷாட் அதுவும் படல. லோட்டாஸ் பால் கண்டர்ல போக சரியா. இந்த பேட்ஸ்மேனுக்கு டாஸ் பால் போடக்கூடாது. இவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல டச்சில் இருக்காரு. கார்னர்ல ஏற்றி வச்சிருக்காங்க. பழனி எங்க ஃபீல்டர் டீப்ல இருந்து த்ரோ வந்திருக்கு, அதுக்குள்ள ஓட்டாங்க. 2 ஓவர் முடிவில் 25 ஸ்கோர். நோ விக்கெட் சோஃபார். எஸ்பிஎஸ் குரூப்ஸ். அடுத்த நியூ பாலர் ஷிபு. ஸ்டெப்பை காட்டியானாங்க, நல்லா ஏறி நின்னாங்க. முதல் பால் 2. எக்ஸ்ட்ரா பேஸ் ரொம்ப லீன் பண்ணி போட்டிருக்காரு. குத்தி போட்டாங்க, ஆளை ஏற்றி வச்சு வர போட்டுருக்காங்க. கொஞ்சம் சைட்ல போயிடுச்சு, கேட்சா பிடிக்க முடியல. குத்தி போயிருக்கு, பவுண்டரி. அங்க ஆஃப் கட்டர் சுத்தமாக மார்க்கில் விடலை. ஹரிசாண்டல் ஷாட்ல லோட்டாஸ் பால் பவர் போட பார்த்தாரு. எடுக்க பார்க்குறாங்க, நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 3 ஓவர் முடிவில் 34 ஸ்கோரு. நோ விக்கெட் இது வரைக்கும். 4th நியூ பாலர் முத்து. செகண்ட் பால் பிளான் சிம்பிள், அவே ஃப்ரம் த பாடி. அதுதான் எக்ஸ்ட்ரா பேஸோட போட்டிருக்காங்க. டாட் த்ரூ கவர்ஸ் பேட்டை விட்டுருக்காரு. ஆள் உள்ள வச்சு போட்டாங்க. எதிர்காத்தால பவுண்டரி. பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. பேட்ஸ்மேன் ரெடியா இருந்திருக்காரு. இந்த மாதிரி பேட் இருக்கும்போது தெரியுது ஆல்ரெடி இந்த மேட்ச்ல அதிக ரன்ஸ் அவர் கையில தான் வந்திருக்கு. அடிச்சது நல்ல டைமிங். குவிக் ஹேண்ட்ஸ் கையில போட்டு கேட்ச் டிராப் பண்ணுங்க. 2-3 மாத்துறாங்க. ஐயோ 4வது ரன் ஓடுறாங்க.
அடிச்ச ஷாட்டுக்கு கிடைக்க வேண்டிய 4 ஓடி எடுத்திருக்காங்க. கேட்ச் டிராப் காஸ்ட்லியா மாதிரி இருக்கு. டார்கெட் ஹிட்டிங் பால் ஃபீல்ட் அவுட் வைடா போயிருக்கு. லாண்டன் சைடில் போனவங்க 2 எடுப்பாங்க. சேவ் பண்ணிருக்காங்க. த்ரோ எப்படி அடிச்சிட்டாங்க. ரன் அவுட். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். டார்கெட் 52. கிருஷ்ணகுமார் ஸ்போர்ட்ஸ் கிளப்க்கு ரன்சஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பழனி ஸ்டேக்ல ஓப்பனிங் பவுலர் கீர்த்தி. காமன் பவர் பிளே ஓவர். பால் வைடு. லோட்டாஸ் பால் கேப்ல போயிருக்கு. டிசிசி எக்ஸ்பிரஸ் அங்க வேகமாக ஓடிட்டாருங்க. கரெக்டாக அந்த பண்டை பேக்கப் ஆல்ரெடியா இருந்தாங்க. சிங்கிள் முதல் பால். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி ஸ்டேக்ல ஓவரா போட்டாங்க. கொடுக்கல. திரும்பிட்டாரு. காட்டிட்டாங்க. சொல்லுவேன். இதுதான் இங்க மேட்டர். புதுசாருங்க சிவா கேட்சா புதுசாருங்க. முக்கியமான டூர்னாமெண்ட்லயே பார்த்தோம். இந்த 2 பேர் என்ன ஆனாங்கன்னா இந்த ரன் சேஸை ஈஸியாக்கிட்டு போயிருப்பாங்க. லோட்டாஸ் பால் பேஸ் கொடுக்காம போட்டாலுமே அடிச்ச விண்டா இருந்தாலுமே அது டெஸ்டினி கைக்கு போயிருக்கு. நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். அடிச்ச காத்தெல்லாம் தாண்டி பிடிச்சிருக்காரு சிவா. நியூ பர்சன் சக்தி ஸ்டேக்ல சரியா கனெக்ட் பண்ண முடியல. ஒரு கூட்டை போட்டாரு. பாட்டாமேட்டா யூஸ் பண்ணி நல்ல விலக்கி தான் போட்டாங்க. அவே ஃப்ரம் பாடி போட்டிருக்காரு. விண்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் பவுண்ட் லைன்ட்ட போயிடுச்சு. குத்தி போயிருக்கு. முடிச்சிருக்காங்க. நகர்ந்து போனாரு. குத்தி போட்டாங்க. ஈஸியா இருந்துச்சு பேட்ஸ்மேனுக்கு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் 10. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. மீதமுள்ள 18 பால்ல 42 தேவை. ஒரு நல்ல சாலிட் பொசிஷன்ல இருக்காங்க. ஆக்சுவலா ஃபீல்டிங் டீம் செட் பண்ணிட்டாங்க. விண்ட் இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்டிங் கொடுத்தாங்க. ஒரு விக்கெட்டை பிடிச்சி எஸ்பிஎஸ் ஃபிளக்ஸ் குரூப்ஸ். நியூ பாலர் சூர்யா. லோட்டாஸ் லைனுக்கு போடக்கூடாது. முதல் பால் பவுலர் மிஸ் பண்ணாரு. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணல. பவுலர் போட்டு வெளில அனுப்பிச்சிருக்காங்க. செகண்ட் பால் கேப்ல போயிருக்கு. தடுக்க முடியல. டேனி இன்னும் தடுக்க முடியல. நான் டாமினன்ட் சைடு போயிடுச்சு. போட்ட 2 பாலுமே லோட்டாஸ் பால் சுத்த முடியல. பேட்ஸ்மேனால சாரி பவுலரால. பேட்ஸ்மேன் பண்ணிருக்காங்க 2மே கரெக்டா. டைமிங் கிடைக்கல. அந்த டீப் இந்த ரீச் பண்ணாரு. இப்ப போட்ட 3 பாலுமே லோட்டாஸ் பால் சுத்த முடியல. இப்போ வரைக்கும் சுத்தி போட்டே தீரணும். கரெக்டாக ஐடியா இருக்கு. பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் தப்பிக்க முடியும். பெரிய டார்கெட் ஆனாலுமே இந்த 2 விக்கெட்டு முக்கியமான 2 விக்கெட்டை பிடிச்சி டாட்டு பிடிச்சா மட்டும்தான் மேட்சுக்குள்ள ஃப்ரீயாக இருக்க முடியும். இப்போ ஹை இந்தியர் வாங்குறது தான் கேள்வி. சேஃபா அதுதான் சேஃபா விழுந்துருச்சு. தேவா வந்து பார்த்தாங்க. குயிக்கா வந்திருக்குங்க. காத்தாடிக்கு ஏற்ற டைம் தன்னோட பேச காட்டியிருக்காரு. சரியா நல்ல குயிக்கா வந்துருச்சு இந்த பந்து. போடப்பட்ட பந்து அப்பா பிடிச்சிட்டாருங்க. உடம்ப பற்றி ஒட்டி பிடிச்சிட்டாருங்க. எவ்வளோ ரன்ஸ் பண்ணாலுமே சக்தி அவரோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. பழனியோட விக்கெட் இன்னும் பாக்கி இருக்கு. பழனி இருக்கிற வரைக்கும் சான்சஸ் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லுவேன் இந்த மேட்ச்ல. விண்டு வேற ரைட் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவர். 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 24. அடுத்த நியூ பவுலர் தேவா. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுண்ட் ஆகி ஸ்லோ ஆயிடுச்சு. பவுண்டிக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. த்ரோ இன்னும் கொஞ்சம் ஃபிளாட் ஆச்சுன்னா வாய்ப்பு இருந்திருக்கும். கொஞ்சம் எதிர்காத்து அடிக்கல. முதல் பால் 2 இங்க. எக்ஸ்பிரஸ் பேஸ் போட்டிருக்காங்க. பின் பாயிண்டா பேஸை கம்மி பண்ணி யாருக்கரும் போட்டுருக்காரு கண்ட்ரோல் பண்ணி. கேப்ல இந்த கேப் டிஸ்டன்ஸும் போயிடுச்சு. ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்க அந்த பவுண்டரியை 6 ரன்னுங்க. சூப்பர் பவுலிங். பார்த்து
பவரே போனாரு, அதுக்குள்ளேயும் ஓட்டாங்க 2. பறக்க விட்டுருக்காரு, பெருக்க விட்டுருக்காரு. யூஸ்வலா இன்னும் ஸ்ட்ரெயிட்டா ஆடுவாரு, கொஞ்சம் அக்ராஸ் ஆடிட்டாங்க. குயிக்கா எடுக்கணும்னு பார்த்து மேட்ச் ஓவர் பேட்டில் இது கண்டிப்பா. சூப்பர் அந்த நியூ பேட்ஸ்மேன் ராம்கி ஸ்டேக்ல கிருஷ்ணகுமார் ஸ்போர்ட்ஸ் கிளப். லாஸ்ட் ஓவர் 6க்கு 17 தேவை. முகேஷ் போலர். மிஸ் பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன். இதே ராஜா சைட்ல இருந்தாரு, எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்து மிஸ் பண்ணிட்டாங்க. லைன்ல இருந்த பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு. லென்த்தை பிஃபோர் அழுத்து போட்டாரு, அங்க டைமிங் கொடுத்துட்டாங்க. இங்க 2 எடுத்துட்டாங்க. 3 ரன்ஸ் விட்டுறக்கூடாது. பேக்கப்புக்கு 3 பேர் வந்து நிற்கிறாங்க. 3ல 12 தேவை. சூப்பரா போட்டாரு. 2ல 10 தேவை. ஷாட் பாட்டமேண்டோட ஒரு லாப்ட போட்டாருங்க. சரியான 6. மேட்ச் ஆன், கேம் ஆன். விண்ட் அடிக்காத டைம், பர்ஃபெக்ட் டைமிங்க காட்டியிருக்காங்க. லாஸ்ட் பால் ஒரு பாலுக்கு 4 தேவை. ட்விஸ்ட் இருக்கு. நோ பால் என்ற கால் வந்திருக்கு. அடிச்சா விக்கெட்டு. அந்த எண்ணில் விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ண விளையாட்டியுமே ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் ஒரு பாலுக்கு 3 தேவை. அந்த எண்ணில் அடிச்சிருக்காங்க. மீண்டும் வேஸ்டேஜ், நோ பால். மேட்ச் க்ளோஸா போயிட்டே இருக்கு. அந்த எண்ணில் ரன் அவுட் பண்ணாலுமே இந்த பால் ஃப்ரீ ஹிட். எனக்கு 2 தேவை. லாஸ்ட் பால் திருப்பி விட்டாரு. ஃபாஸ்டா ஓட பாக்குறாங்க. டேனி ரொம்ப டீப்ல இருந்து வரணும். ஓடி இருக்காங்க. ஐயோ, ஃபாஸ்டா த்ரோ அடிக்க மேட்சை ஜெயிச்சுட்டாங்க. செம க்ளோஸா போச்சு மேட்ச். லாஸ்ட் ஒரு பால் நோ பால்னாலேயே மேட்ச் மாறிச்சு. வந்த நியூ பேட்ஸ்மேன் ப்ரெஷர்ல இருந்தாலுமே கடைசி பால் கரெக்டா ஆடி கொடுத்துட்டாரு. கிருஷ்ணகுமார் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து மேட்ச் அங்க நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக